வேலை கிடைச்சது, கைக்கு ஏதாவது காசு வருமேன்னு தாண்டா போனேன். போற இடத்துல இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கலடா. என்னவோ போனேன், ஆனா எனக்கு ஒண்ணு இந்த மாதிரி காயத்தோட பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. விடு தர்மா, மருந்து போட்டா 2 நாள்ல சரியாயிடும்டா. சின்ன காயமா இருக்கிறதுனால அப்படி சொல்றீங்க. இதுவே ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருந்தா என்ன பண்றது? ஐயோ அதான் ஒண்ணும் ஆகல. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொன்னா சும்மா இரு. அண்ணே, இப்ப அண்ணிக்கிட்ட என்ன கோவப்படுற? அண்ணி உன் மேல இருக்கிற அக்கறை ஏதாவது இதெல்லாம் சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் உன்னை வேலைக்கு போக வேணாம்லாம் சொல்லல. ஆனா எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போனு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. மாமா நீங்க வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாங்க. அண்ணே, நீ சாப்பிட்டியா? இல்லடா, மாத்திரை போட்டு தான் சாப்பிடணும், நீ போய் சாப்பிடு. சரி வாங்க. பாத்துக்கோங்க. உட்காருங்க. நானே எடுத்துட்டு வந்துட்டேன். ம். தண்ணி இல்ல பாரு, தண்ணி எடுத்துட்டு வா. இந்தாப்பா. சாப்பிட்டு வாங்கிருமா? போதுமா? ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. சின்ன பசங்களுக்கு தான் இப்படி நடந்துக்க இது வேண்டான்னு நம்ம எடுத்து சொல்லலாம். 6 பேர்ல மூத்தவனே இப்படி இருந்தா என்ன பண்றது? ஏமா, இப்பதாம்மா 2 பேரை சமாளிச்சேன், நீ ஆரம்பிச்சிட்டியா? காயத்தை விட உங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா விடுமா, அண்ணன் என்ன வேணும்னேவா போய் விழுந்துச்சு. உடனே வந்துடாதடா. சரி, நான் யாரையும் எதுவும் சொல்லல, நீ சாப்பிடு. உண்மையிலேயே நான் நைட்டு பார்த்தது இவரா இருந்தா கண்டிப்பா என்ன பாப்பாரு. என்ன பார்க்கவே இல்லை. அப்ப நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல இருக்கு. என்னது இது பார்வதி? வெறும் தோசைக்கு சட்னி சாம்பார் மட்டும் தான் வச்சீங்களா? வேற எதுவும் வைக்கலையா? அத்தை ஆம்லெட் வைக்கலையா? அத வெயில். என்னங்க? இதோட சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எனக்கு. என்ன இன்னைக்கு இல்லையேன்னு பார்த்தேன். சரி சரி, போதும் போதும், நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். சரியா? சரிங்க. பார்வதி, துளசிக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்கல, நான் கொடுத்துறேன். இவனுக்கு என்ன வேணுமோ பரிமாறு. சரிங்க அத்தை. பார்வதி, ஒரு தோசை வை. அப்படி அங்க என்னதான் இருக்குன்னே தெரியலையே. எப்ப பாரு நீ பாட்டுக்கு வெளியே பாத்துக்கிட்டே இருக்க. அங்க நிறைய இருக்குடா, அது உன் கண்ணுக்கு தான் தெரியல. அப்படியா? இதுக்காகவே ஒரு நாள் அப்பாவோட கண்ணாடியை திருடிட்டு வந்து போட்டு பாக்குறேன். அப்பயாவது என் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாக்குறேன். ஏய், சொல்ல மறந்துட்டேன், என் போனுக்கு நேத்தே ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் பண்ணி விடுறியா? அதுக்கு என்னக்கா, இப்ப கடைக்கு போயிருவோம், உடனே தோனியை பண்ண சொல்லிடுறேன். இருடா. இந்தா. இது எதுக்கு பணம்?
போனுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு தான். இது என்னக்கா புது பழக்கமா இருக்கு? இப்ப நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? டேய், இது நீ எனக்கு செலவுக்கு கொடுத்ததுதான். இத வச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கோ. இந்தா. ஆமா, அப்படியே நான் உனக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டேன் செலவுக்கு. நான் கொடுத்தது 500 ரூபாவா? அதையும் திருப்பி என்கிட்டயே கொடுக்குறியா? எவ்ளோ இருந்தா என்னடா, செலவு பண்ண தானே கொடுத்த. இந்தா, இத வச்சு ரீசார்ஜ் பண்ணு. ரீசார்ஜ் பண்ற செலவெல்லாம் இந்த கணக்குல வராது. நீ அப்பப்ப கோயிலுக்கு போறல, அங்க உனக்கு பிடிச்சதா அத பார்த்து வாங்கிக்க. நான் தான் எதுவுமே ஆசைப்படுறதில்லன்னு உனக்கே தெரியும்ல. இப்ப என்னக்கா, உனக்கு நான் இந்த பணத்தை வாங்கிக்கணும் அவ்வளவுதானே? சரி, நான் வாங்கிக்கிறேன். ஆனா உன்கிட்ட இனிமேல பேச மாட்டேன். சரி சரி, நீ பணத்தை வாங்கிக்க வேண்டாம். உன் முகத்தை மட்டும் இப்படி வச்சுக்காத. ம்? பிடிக்காத காரண்டா. அப்பா. அது அண்ணி இந்தாங்க சாப்பாடு. நீ ஏன் பார்வதி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சொன்னா நானே வந்து சாப்பாடு எடுத்துப்பேன்ல. அங்க இன்னும் பெரிய மாமா சாப்பிட்டு முடிக்கல, ராஜதோர மாமாவும் இன்னும் சாப்பிடல. அதான் நானே கொண்டு வந்தேன். இந்தாங்க ஆமா, சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் அண்ணி. சரி கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணி, நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களும் எல்லாரும் கூடயும் உட்கார்ந்து சாப்பிடலாம்ல, ஏன் தனியாவே சாப்பிடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல பார்வதி. அவங்களாம் 4 இடத்துக்கு போறவங்க. போறதுக்கு முன்னாடி என் முகத்துல முழிச்சிட்டு போனா நல்லா இருக்காதுல்ல. அதான். அக்கா, இந்த மாதிரி பேசாதன்னு வந்துட்டு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அது இல்லடா, இது பொதுவா எல்லாரும் பாக்குறது தானே. எனக்கெல்லாம் அப்படி கிடையாதுக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே ராசியான முகம்னா அது என் அம்மா முகமும் உன் முகமும் தாங்கா. இங்க பாரு, இனிமேல நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் நிஜமா நான் உன் மேல கோவப்படுவேன்னு சொல்லிட்டேன். ஆரம்பிச்சிட்டியா? சரி, இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன். போதுமா? அந்த பயம் இருக்கணும். சரிக்கா, நான் கடைக்கு போனதும் உனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். வரம் பாருது. அண்ணி நீங்க சாப்பிடுங்க. அண்ணி. என்ன பார்வதி? எப்படி நடந்துச்சு அண்ணி? நீ எதை கேக்குற? உங்களுக்கு இப்படி அத பத்தி பேச வேணாம் பார்வதி. என்ன ஜென்மமோ தெரியல. சித்ரா, சாப்பிடவா? வரேன். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க போற? சாப்பிட வரலையா? எனக்கு பசிக்கல. சாப்பிடாம இருந்து எதுவும் ஆக போறது இல்ல. எந்திரிச்சு வா. சித்ரா, இங்க வா. எதுக்கு? இங்க வா சொல்றேன். வந்துட்டேன். என்ன இப்போ? கொஞ்சம் என் கழுத்தை தொட்டு பாரு. எதுக்கு இப்ப கழுத்து தொட்டு பாரு, கையை தொட்டு பாருன்னு சொல்லிட்டு இருக்க? உடம்பெல்லாம் அனலா கொதிக்குது, காய்ச்சல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். வரும் வரும். 4 லட்சத்தை ஒரே நாள்ல ஏமாந்துட்டு வந்து நின்னா அப்ப காய்ச்சல் வரதான் செய்யும். இவகிட்ட பேசுறதுக்கு அதுக்கு காய்ச்சலே பரவாயில்ல. நான் பார்த்தாலும் பார்த்தேன், உன்ன மாதிரி ஒரு தண்ட சொர நான் பார்த்ததே இல்ல. கையால் ஆகாத ஆம்பளைய கட்டியிருந்தா கூட கட்டி வச்சு சோறு போடுவான். உன்ன மாதிரி ஒரு ஏமாளிய கல்யாணம் பண்ணி இப்ப என் வாழ்க்கையே போச்சு. அன்னைக்கு நான் பட்டு புடவை வாங்கி கொடுத்தப்ப மட்டும் என்ன தப்பா நினைச்சிடாத அப்படி இப்படின்னு பேசுன. இப்ப நான் ஏமாளிய தெரியறனா? இந்த வியாக்கியானெல்லாம் நல்லா பேசுவேன். சொன்னதை செஞ்சு காட்ட வக்கு இல்ல. பேச்சு மட்டும் நல்லா அளந்து விட தெரியும். நான் அளந்து விழல, அள்ளியும் விழல. தெரியாம ஒருத்தனை கண்மூடித்தனமா நம்பிட்டேன். அது தப்புன்னு இப்பதானே தெரியுது. என்ன பண்றது? பட்டாதானே புத்தி வருது. நீ பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கே மத்தவங்க பணத்தை விட்டு வந்த? அதுவும் 4 லட்சம். உங்க அப்பாக்கு அந்த இன்சூரன்ஸ் பண்ண எப்ப வரும்னு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். அது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துட்டேன். அதையே சொல்லிட்டு இருக்காது. அத நினைச்சாலே காய்ச்சல் 108 டிகிரிக்கு மேல ஏறுது. நடிக்காத. இந்த நடிப்பெல்லாம் உன் வீட்டு ஆளுங்க கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட காட்டாத.
நாள் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. என்னாலலாம் யார்கிட்டயும் அசிங்கப்பட்டு நிக்க முடியாது. நீ எங்க போவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஒழுங்கா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கற வழியை பாரு. இல்லனா என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறா? ஐயோ, எல்லா பக்கமும் அடிச்சு வச்ச மாதிரி மாட்டி முழிச்சிட்டு இருக்கனே. கடவுளே, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டு. இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் நான் யாரையும் முட்டாள்தனமா நம்பவே மாட்டேனே. டேய், சீக்கிரம் எடுத்து விடா, இல்லைன்னா அம்மா வந்து சாப்பிட வரலையான்னு கேட்பாங்கடா. சரிண்ணே, கடை முறை நேரத்துல பெரிய ஆர்டர் வரும்னு யாருக்கு தெரியும்? வேற என்னடா லிஸ்ட்ல வேற என்ன இருக்கு சொல்லு. வேற என்ன, குளிக்கிற சோப்பு இருக்கு. இந்தா, குளிக்கிற சோப்பு. அப்புறம் என்ன, சாக்லேட் டப்பா ஒண்ணா? ஆமா, சாக்லேட் டப்பா ஒண்ணு. இதோ இந்த பிஸ்கெட் பாக்கெட் ஒண்ணு. வா பார்வதி, இந்த பாரு அம்மா பார்வதி அனுப்பிட்டாங்க. முடிஞ்சது பார்வதி, இதை இப்பவே எடுத்து வச்சுட்டா காலையில கடை திறந்ததையும் எடுத்துட்டு போயிருவான். நீ போ, நாங்க வந்துடுறோம். மாமா ஆ? எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லு பார்வதி. இந்த கொலுசு இடையில விட்டுருச்சு. இத கொஞ்சம் சரி பண்ணி தர முடியுமா? அதுக்கு என்ன, நாளைக்கு தான் நான் வெளியே போவேன்ல, அப்ப இத கொடுத்து சரி பண்ணிட்டு வந்துடுறேன். அக்கா, கொலுசு ரொம்ப பழசா இருக்கும் போலயே. இது கொடுத்து சரி பண்றதுக்கு புதுசாவே வாங்கிக்கலாம்லக்கா. ஆமா பார்வதி, பேசாம நான் இத கொடுத்துட்டு புது கொலுசே வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம் மாமா, எனக்கு இந்த கொலுசையே சரி பண்ணி கொடுங்க, அது போதும். பார்வதி, இப்ப நீ எதுக்கு இதுக்கெல்லாம் தயங்குற? இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும்னா, நீ அதை பத்திலாம் ஒன்னும் கவலைப்படாத. நம்ம இதை போட்டுட்டு தானே புதுசு வாங்க போறோம். ஒரு 1000-2000 ரூபாய் முன்ன பின்ன ஆகும், அவ்வளவுதானே. அக்கா, ரொம்பலாம் யோசிக்காதீங்கக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த கொலுசை நீங்க பல வருஷமா போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. அதனாலதான் அதுவே அறந்து போச்சு. இது சரி பண்றதுக்கு புதுசாக வாங்கிக்கலாம். இதை போய் பத்த வச்சு. அக்கா, என்னக்கா, நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? இது என் அம்மாவோட கொலுசு. மன்னிச்சிருக்கா, நான் தெரியாம சொல்லிட்டேன். பரவாயில்ல தோனி, இத நான் என் அம்மா ஞாபகமா வச்சிருக்கேன். இது என்கிட்ட இருக்கும்போது என் அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி தோணும். அதான் இது எவ்வளவு பழசானாலும் அப்படியே வச்சிருக்கேன். அதை என்கிட்ட கொடு. நான் கண்டிப்பா இந்த கொலுசை சரி பண்ணி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், சரியா? அக்கா, அண்ணன் உங்க அம்மாவை பத்தி நிறைய சொல்லியிருக்காருக்கா. அவரு உங்க அம்மாவை பத்தி சொல்றப்பெல்லாம் எனக்கே ஏன் அவங்க பிரிஞ்சு போனாங்கன்னு தான் தோணும். உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராமே இருந்திருக்கலாம். என்ன பண்றது, எல்லாம் விதி. விடுற, எதுக்கு முடிஞ்சதை போய் பேசிக்கிட்டு. அதான் இப்ப பார்வதி எங்க கூடயே வந்துருச்சுல்ல. பார்வதி, சாரதாத்த உயிரோட இல்லைங்கிறத நான் கேள்விப்பட்டப்போ எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாரதாத்தையே வந்த மாதிரி இருக்கு. அதுவும் சாரதாங்கிற உன் அம்மாவோட பேரை கேட்டாலே என் அம்மாவுக்கு வரும்பாரு ஒரு கோவம். ஐயோ, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. டேய், அந்த அது போட்டியா? எடுத்து வை. ஆமா, என்னடா இப்படி பண்றீங்க? அது அம்மா, மணி என்ன ஆகுது? இன்னும் கடை அடைக்காம என்ன செஞ்சிட்டு இருக்க? என்னடா அப்படியே பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் கடை மூடிட்டு வந்து சாப்பிடலாம்ல. அது கடைசி நேரத்துல ஒரு பெரிய ஆர்டர் வந்துருச்சுமா, அதான் லேட் ஆயிருச்சு. டேய் தோனி, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைடா. பார்வதி, நீ எப்பமா இங்க வந்த? அது நான் அம்மா, ஒன்ன மாதிரி தான் பார்வதியும் சாப்பிடறதுக்காக எங்களை கூப்பிட வந்தா. ஓ, நீ போமா, நாங்க எடுத்து வச்சுட்டு வந்துடுறோம். சரிடா, சீக்கிரம் வாங்க. தோனி, நீ வாடா சாப்பிட. சரிம்மா, வந்துடுறேன். டேய், மழை வர மாதிரி வேற இருக்கு, ஈசெல்லாம் வேற பறக்குது. நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். காலையில ஹோட்டல்ல கொண்டு போய் நீ இதை கொடுத்தா போதும். சீக்கிரமா எடுத்து வச்சு நீ கடையை போட்டிட்டு வா. சரிண்ணே. பார்வதி, வா போலாம். டேய், சீக்கிரம் வா. வரேன், போங்க.
சூடா இருக்குல்ல. ரொம்ப முக்கியம். என்ன லுக்கு? சோனியா, சோனியா, வா. ஐடா சொ- கொய்யடி, மூஞ்சிய பாரு. ஐயோ, இவ வேற எந்நேரமும் முறைச்சுக்கிட்டே இருக்கா. இவள பார்க்காம இருந்தாலும் எனக்கு பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அண்ணே, பிசினஸ் மேன் ஆனதும் போதும் டைமுக்கு எந்திரிக்கிற போல. இருந்தா தானடா எழுந்துக்கிறதுக்கு. மாமா ஆ? காஃபி. ஆ, நீதானே போட்ட? ஆ நான் தான். சூப்பர். ஏமா இருமா, இன்னும் காஃபி குடிக்கலமா? ஓ சாரி மாமா. சரிண்ணே, ஏன் இங்க உட்கார்ந்து இருக்க? ஏண்டா வேற எங்கடா உட்கார்றது? அதுக்கு இல்லண்ணே, நீ எப்பவுமே பிஸியாவே இருப்ப. இப்ப வேற பெரிய பிசினஸ்ல இறங்கிட்ட. அதான் இந்நேரம் வெளியே கிளம்பிட்டியோன்னு நினைச்சேன். ம்ம். இன்னைக்கு லீவ் எடுத்துட்டேன். அது சரி, நீ பெரிய ஆளு, உன் இஷ்டத்துக்கு நீ இருக்கலாம். ம். ஆ அண்ணே, இந்த வாரம் பணம் வந்துடும்ல? ஏன்டா அப்படி கேக்குற? இல்லண்ணே, அந்த டபுளா வர பணத்தை நம்பிதான் நான் கோச்சிங் சென்டர்ல சேரலாம்னு இருக்கேன். அதெல்லாம் வந்துடும்டா. அப்ப சரிண்ணே, அப்ப சரி. டூ 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 டூ. அழுகிறதெல்லாம் பத்தாதுன்னு இவன் வேற ஒரு காஃபி கூட நிம்மதியா குடி கூட மாட்டேங்கிறானே. ஐயோ, ஏங்க இன்னைக்காவது நேரத்தோட வீட்டுக்கு வந்துருங்க. அப்படி இல்லனா ஃபோன் பண்ணியாச்சும் சொல்லுங்க. சரி சொல்றேன். டேய், பணம் வந்துருச்சா? பேக்ல வச்சிருக்கியா? அண்ணே, இது பையனோட பேக்குண்ணே. சரி, ஒரு 5000 ரூபாய் பணம் கொடு. அண்ணே, என்னன்னு கேட்ட? 5000-மா? 5000 ரூபாய் தானடா கேட்டேன். புசுக்குன்னு முன்னாடி வந்து நிக்கிற. ஹேய், நான் ஒன்னும் உன் பணத்தை கேட்கலடா. அடுத்த வாரம் 1 லட்ச ரூபாய் என் பங்கு வரும்ல, அதுல கழிச்சுக்கோ. ஒரு பைசா கூட இல்ல. என்னது? ஒண்ணும் இல்லண்ணே, 1 ரூபா கூட என்கிட்ட இல்லண்ணே. எல்லா பணத்தையும் அந்த வீட்டு மனை வாங்குறதுக்கு கொடுத்துட்டேண்ணே. அது எப்படி? அந்த மனையோடைய விலை கொஞ்சம் கூட முன்ன பின்ன இல்லாம கரெக்டா நீ கொண்டு போன 4,12,000 தானா? அந்த மனையோட சொந்தக்கார் பாவம்ண்ணே, கையில சுத்தமா பணம் இல்லாம தான் அந்த மனையே விற்க முடிவு பண்ணாரு. அதான் இருந்த எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேண்ணே. எனக்கு அடுத்த வாரம் நீ சொன்ன மாதிரி அமௌண்ட் கரெக்டா வரணும், சரியா? ம். என்ன சொல்லு. இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் நான் வேணா பசங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு வருவா? ஏன்? ஐயோ, என்னால வீட்டுல இருக்க முடியலமா, ப்ளீஸ். கூட்டிட்டு போட்டா? சரி போய் தொலை. சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரம். அண்ணே, ஐயோ, இவளா? இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்குதுன்னு தெரியலையா? சமாளிப்போம். அண்ணே சொல்லுமா. அண்ணே, என்னன்னு அதிசயமா பசங்களை நீ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற? என்னைக்குமே உன் பேக்க தூக்கிட்டு அங்க போறேன் இங்க போறேன்னு ஓடுவ. நிறுத்து. நீ என்ன கேட்க வந்தியோ அது மட்டும் கேட்க. ஒண்ணு இல்லன்னு, நான் ஒரு நகை சீட்டு போடலான்னு இருக்கேன். போடு. அடுத்த வாரம் பணம் வந்துரும்ல? அண்ணே, உன் தங்கச்சி நான் இங்க இருக்கும்போது அங்க யார என்ன பாக்குற? இல்ல, என்ன சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எது என்ன சொல்றதுன்னு தெரியலையா? வந்துரும் வந்துரும், அடுத்த வாரம் கண்டிப்பா பணம் வந்துரும். அந்த 2 மடங்கு வந்துரும்ல? டபுளா வந்துரும். அப்ப சரி. சரி, வாங்க வாங்க. அம்மா, என்னம்மா? எனக்கு 2 மடங்கு நீ கொடுக்க போற. ஒரு 2 பசங்களை நான் பாத்துக்க மாட்டேனா? நான் ஸ்கூலுக்கு கூட்டு போறேன்னு நீ இங்கே இரு. ஆத்தாடி. வாங்க 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 வாங்க. செல்லக்குட்டி, வாங்க போலாம். என்ன? ஐயோ, இவ வேற எப்ப பார்த்தாலும் முறுக்கிக்கிட்டு இருக்கா. எனக்கு நம்ம பட்ட கல்ல போடுற மாதிரி வரிசையா வந்து பணத்தை கேட்டுட்டு போயிட்டு இருக்கானுங்களே. என்ன பண்றது? உனக்கு கெஞ்சி கேக்குறேன். நான் ரூமுக்குள்ளே போய்க்கிறேன். போய் தொலை.
செல்வதுரைண்ணே தங்களாச்சு பணத்தை பத்தி கேட்டாங்கன்னா சமாளிச்சேன். ஆனா இவன் எதுவுமே கேட்காம நானே வளருவோம் போல இருக்கே. என்னண்ணே இன்னைக்கு எதுவும் வெளியே கிளம்பலையா? இல்ல தெரியுமா, இப்ப கிளம்பணும். அப்படியா? சரிண்ணே, இந்த இடத்துக்காரர்கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்துட்டியாண்ணே? அது கரையை பண்ணும்போது கொடுத்துக்கலாம். அப்படியா? சரி சரி, அவர் ஏதோ சிங்கப்பூர் போறாருன்னு சொன்னீங்கண்ணே. யாரு? யாரா? இடத்துக்காரருன்னு. எந்த இடத்துக்காரரு? அட, நீ கரையம் பண்ண போறியா அந்த இடத்துக்காரரு? அவரா? 2 நாள்ல போறாரு. 2 நாள்லயா? அப்ப கரையம் 2 நாள்ல போறதா இருந்தாரு. இப்ப நம்ம கரையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் போவாரு. அண்ணே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேண்ணே. இந்த பணத்தை பூரா நீ இடத்துல போட்டல, இப்ப இந்த இடத்த கரையம் பண்ண உனக்கு பணம் தேவைப்படும்ல. அந்த மாதிரி நேரத்துல நீ யோசிக்காம தம்பி கிட்ட கேளு. தம்பி உனக்கு கரையத்துக்கு எவ்வளவு பணம் வேணுமோ ரெடி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணே, போன் வருது. ஹலோ அண்ணாச்சி, லோடு அனுப்பிட்டீங்களா? அனுப்பிருங்க. நான் இந்த தான் கடை திறக்க போறேன். இருண்ணே, அந்த பழைய வகையில கொடுத்துறேன் அண்ணாச்சி. நீங்க அனுப்பிடுங்க. ஒரு நாளைக்கு இப்படி செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் 6 நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே.